श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। ஆத்தியாத்மிக வாழ்க்கை என்ன ரெண்டே விஷயங்களா புரிஞ்சுக்கலாம். தேகம் நானே அபிமானத்தை விடுறது, நான் இந்த தேகத்தில் மாட்டிருக்கிற ஜீவனனி நினைக்கிற பாவத்தை விடுறது. இந்த ரெண்டு பாவனைகள் எதனால் உருவாச்சுன்னா கர்மனால் ஏற்பட்ட மனசில் வாசனைகளினால. அதனால் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம் 319வது ஸ்லோகம் வரைக்கும் கடைசியாக பேசின விஷயம் வாசனாக்ஷயம். எப்படி இந்த வாசனாக்ஷயத்தினே மனுஷன் ஒருத்தனும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை நீக்கிக்கணும். அதுக்கு பிறகு இன்னைக்கு 320வது ஸ்லோகத்தில் இந்த ஆத்தியாத்மிக ஜீவனம் வாழ்க்கையை நடத்துகிற மனுஷன் எவ்வளவு அலர்ட்டாக இருக்கணும், அந்த கவனமாக இல்லைன்னா நீ அதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. யூ லூஸ் ஸோ மச். அதனால தான் அந்த விஜிலன்ஸ் என்ன, அந்த சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் பிரமாதம்னு சொல்லப்படுறது. ஸோ அந்த விஷயத்தை இப்போ முக்கியமாக ஒரு 10 ஸ்லோகங்களுக்குள்ள சங்கராச்சாரியர் பேசுகிறார். 320 படிக்கிறோம். திருஷ்யம் பிரதீதம் பிரவிலாபயன் சன் சன்மாத்திரமானந்தகனம் விபாவயன் சமாஹிதஸ் சன் பஹிரந்தரம் வா காலம் நயேதா சதி கர்மபந்தே. பிரதீத திருஷ்யம் பிரவிலாபயன் பிரவிலாபயன் சன். காணப்படுற இந்த திருஷ்ய பிரபஞ்சம், அந்த திருஷ்ய பிரபஞ்சத்தினை பார்க்குற இந்த புலங்கள், இந்த சரீரம், பார்த்து தெரிஞ்சுக்கிற கவனிக்கிற அந்த மனசு, இது எல்லாமே கூட சத்தியம் இல்லை. இதெல்லாம் காணப்படுறதுக்கு, உருவாகிறதுக்கு, நிற்கிறதுக்கு காரணம் சத்வஸ்து, நித்திய சத்தியமான பிரம்மம் நான் இருக்கேன். அதனால் நான் இந்த சரீரம் மூலமாக என்ன நான் व्यक्तப்படுத்துகிறே தவிர சரீரம் நான் இல்லை. இதுதான் முக்கியமான பாவனை நிரந்தரம் இருக்கணும். ஸோ என்ன சொல்கிறாரு, பிரதீதம் திருஷ்யம் பிரவிலாபயன் சன்ன. நீ இதெல்லாத்தினே மித்யா அனு சொல்லி உன்னுடைய புத்தியிலோ நிச்சயம் பண்ணிட்ட. பிரவிலாபனம்னா நீக்கிறது, டைல்யூட் பண்ணுறது, இல்லாமல் செய்கிறது அனர்த்தம். பிரவிலாபயன் சன்னு அப்படி ஒரு செஞ்சதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணும், அப்போ மனசு, அப்போ இன்னும் மனசு இருக்குல்ல சார், வேறு அப்போ நான் என்னை பற்றி யோசிக்கணும். திருஷ்ய பிரபஞ்சம் பற்றி, ஜெகத் விஷயங்களை பற்றி யோசிக்கலை. அப்போது சன்மாத்திரமானந்த கனம் விபாவயன், மேலே பாருங்க, பிரவிலாபயன் விட்டுடணும். இங்கே விபாவயன் வச்சுக்கணும்.
இது பற்றி சிந்திக்கணும், இப்படி சிந்திக்கணும். என்னது? சத் மாத்திரம், சன்மாத்திரம். இருப்புதலா எல்லாமே இருக்கேன்னு, அந்த இருப்புதல் இருக்கேன்னு தெரியறதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிற நான் இருக்கேன்னு பாருங்கோ. அது சுத்த சத்துவம், சத் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ சன்மாத்திரம், மாத்திரம்னா மற்றும், அது மட்டும்தான். அப்புறம் அப்போது அது இருக்கின்றனது, இது இருக்கின்றனது, அவனு நானு இது, அகம் துவம் இதம். இந்த வேற்றுமையெல்லாம் கூட மனசு கல்பிச்சு பார்க்குற துவைத்தமே தவிர உண்மையாக இந்த சத் అనేది எக்ஸிஸ்டன்ஸ் అనేది இருப்புதல் ஒன்று தான். அது நீங்கள் ஏதாவது விஷயம் பற்றி சொல்லுங்கோ, அவன் இருக்கான், அவள் இருக்கான், புஸ்தகம் இருக்கே, கேமரா இருக்கே, இருக்கின்றது. இல்லை இருக்கேனது காமனாக இருக்கா? இருக்கு. அந்த காமனாக இருக்கிற இருப்புதல் தான் சத்தியம். அதனால தான் அது பேர் சத்து. ஸோ சன்மாத்திரம். சரி, அது என்ன கல் மாதிரி இருக்கா? இல்லையே. அது சின்மாத்திரமாக இருந்ததுனால சின்மாத்திரம் பற்றி இங்கே சொல்லலை. அது இதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிற, கவனிக்கிற, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால, அது பூரணமாக இருக்கிறதுனால, அதில் ஒரு குறை இல்லாதனால அது ஆனந்த கனம். இந்த கனமனே வார்த்தை இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்லோகங்களுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா? ஆனந்த கனம். மறுபடியும் அதே தான் இங்கே. த சாலிட் பிளிஸ், ஆனந்த கனம், த சாலிட் ஸ்பேஸ் அப்படின்றோம். ஆனால் ஸ்பேஸ் சாலிடாக, அசல் ஸ்பேஸ் பற்றி நமக்கு எதுவுமே நம்ம அது மேலே திருஷ்டியை போட மாட்டோம், கவனிக்க மாட்டோம். ஆனால் ஸ்பேஸ் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாதது ஸ்பேஸனோ, எல்லாம் ஆகாயத்தில் இருக்கேன்னு சும்மா சொல்கிறது இல்லை. ஆகாயம் கனமாக இருக்கன்னா அதுதான் இருக்கே. அப்போ ஆகாயத்தில் ஒரு வஸ்து காணப்படுறதுன்னா எந்த வஸ்துவாக அதாகட்டும், காற்றாகட்டும், நெருப்பாகட்டும், ஜலமாகட்டும், பிருத்திவி ஆகட்டும், அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஆகாயமே இன்னொரு உருவம் ரூபத்திலோ அப்படி காணப்படுறது. நல்ல கவனமாக கேட்கணும், சூக்ஷ்மமான விஷயம். இதுதான் தைத்திரோபனிஷத்தில் சொல்லும்போதும் ஆத்மா இருக்கு முதல்ல, பிரம்மம். ஏதஸ்மாத் ஆத்மனः ஆகாசம் சம்பூதः அன்னு அர்த்தம். ஆகாசமா ஆத்மா பிரம்மமே காணப்படுறது. ஆகாஷாத் வாயு அப்படின்னா அர்த்தம். ஆகாசத்தில் வாயு வந்துச்சுன்னு அர்த்தம். ஆகாயமே வாயுவாக மாறி அப்படின்னா, ஸோ பிரம்மமே ஆகாயம் ஆயிடுச்சுன்னா பிரம்மம் மாறி அவர் இல்லாமல் ஆகாயம் ஆயிட்டாருன்னா இல்லை. அபின்ன நிமித்த உபாதான காரணம், அந்த ஒரு வார்த்தை டெக்னிக்கல் டர்ம் இருக்கு. அப்போது பிரம்மமும் மாறாமல் பிரம்மனுக்குள்ள, பிரம்மன் மேலே ஒரு ஆகாயமனே ஒரு கல்பனை ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகிடுது. அது எப்படி அவருடைய மாயா சக்தின்னு சொன்னோம். தெர் இஸ் எ சலனம், இந்த ஸ்பந்தனம். அந்த மாயா பிரம்மமும் மாறலை, பிரம்மம் அப்படியே இருந்து பிரம்மனே ஆகாயமாக காணப்படுறார். இப்போது ஆகாயமே வாயுவாக காணப்படுறதுன்னா
ஆகாயம் மாறாமே ஆகாயம் மேலே ஆகாயத்தில் வாயு. ஆனால் ஆகாயம் இல்லாமல் வாயு இருக்குமா? இருக்காது. ஸோ இங்கே ஆகாயம் கூட அபின்னம், மாறலை. வாயோரக்னி, வாயுவில் வந்து அக்னி வந்துச்சுன்னா என்ன விவரிச்சிட்ருக்கேன் நான்? ஆனந்த கனம் அనే விஷயத்துக்கு. அந்த கனம் అనేది எவ்வளோ முக்கியமான வார்த்தை. அது ரொம்ப கனமாக இருக்கேன். சூப்பராக இருந்தால் கூட கனமாக இருக்கு. அப்போது வாயுவே அக்னியாக காணப்படுறது. அப்போது வாயு மாறாமே அபின்னமாகவே இருந்து வந்துச்சு. இப்படி சொல்லும்போது பூமி வரைக்கும் சொன்னால், அப்போது அசல் அப்படின்னா பிரம்மமே ஆகாயம், பிரம்மமே அப்படி முதல் எது ஆரிஜனோ அது எல்லாத்திலும் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் அங்கே இருக்கிற அந்த பிரம்மம் అనేది ஆனந்த கனம், சாலிட் பிளிஸ். சுகம் துக்கம் இல்லை. சுகம் இருக்கும்போது பிரம்மம் தெரிஞ்சுக்கிறது, துக்கம் வரும்போதும் பிரம்மம் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் ஆப்சன்ஸ் அண்ட் கோப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் இப்படி இருந்தால் கூட இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால மாத்திர, ஆனந்த கன மாத்திர, சன்மாத்திர, இது பார்க்கணும், இது உணரணும். விபாவயன், இது இப்படி யார் பாவிக்கிறானோ, அங்கே விட்டு கொடுத்தானோ, இங்கே வந்து இப்படி தெரிஞ்சுக்கிட்டானோ, இது யார் பண்ண முடியும்? சமாஹிதா, சித்தத்திலோ விகல்பங்கள் இல்லாமல் சாந்தமான சித்தமாக இருக்கிற அவனு, அந்த சாந்தமான சித்தத்திலோ தான் இந்த விஷயம் உணர முடியும். அதனால் சமாஹிதா, சமாஹிதா சன். இந்த சன்னு அர்த்தம் எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் அப்படி இருந்ததுக்கப்புறம், அப்படி இருக்கிறவன், அப்படி ஆனதுக்கப்புறம். சரியா? அந்தரம் வா பாஹ்யம், பகிரந்தரம் வா அப்படின்னா பாஹ்ய இந்திரியங்கள் அந்தரிந்திரியம். சமாஹிதா, சமாஹிதா பாஹ்ய அந்தரம் வா. ஸோ உள்ளேயும் காமாக இருக்கேன், வெளியிலையும் காமாக இருக்கேன்னு அர்த்தம் என்னன்னா, 10 புலங்களும் வந்து அது எதுவுமே அமக்களம் தொந்தரவு பண்ணல, பர்ஃபெக்ட் கண்ட்ரோலில் இருக்கு. உள்ளே இருக்கிற ஒரே ஒரு இந்திரியம் அந்தரிந்திரியம் மனசு. ஸோ மனசும் குவைட் அண்ட் காமாக இருக்கு. பாஹ்யமாக இந்திரியங்கள், ஏன்னா மனசு இந்திரியங்கள் மூலமாக ஓடணும். ஸோ மனசு ஒத்துழைப்பு கொடுக்கறதில் இந்திரியங்களும் ஓடுறதில்லை. இப்படி இருந்துட்டு இனிமே இந்த நிலையில் இருக்கிற இந்த சாதகனும் இல்லை முக்தனானவன், ஜீவன் முக்தனா ஞானனிஷ்டனானா கூட கர்மபந்தே சதி, கர்மபந்தம் இன்னும் பிராரப்த கர்ம, அது எவ்வளோ நாள் இன்னும் இந்த சரீரம் இருக்கணும், இந்த சரீரத்துக்கு என்னென்ன வரணும், என்னென்ன வரக்கூடாது, உடனே என்னென்ன நடக்கணும், என்னென்ன நடக்கக்கூடாது, எல்லாமே இனிமேல் அது யாரும் நிறுத்த முடியாது, தருத்த முடியாது. அப்படி அந்த கர்மபந்தம் முடிகிற வரைக்கும், கர்மபந்தம்னா பிராரப்தம் தொடங்கின டிஸ்பேட்ச் பண்ணப்பட்ட பார்சல், அது நீ பார்த்துக்கிட்டே காலம் நயேதாக, இவங்கள் வந்து அப்படி காலத்தினே பார்த்துட்டு அது பாட்டுக்கு அது காலம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும், நிந்தி போயிடும், தேகம் நிந்தி போயிடும். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் சின்மாத்திர கனமாக இருக்கேன், சத்மாத்திர கனமாக, ஆனந்த கனமாக.
இப்படி காலம் நயேதாகன்னு டைம் பாஸ் பண்ணுவாங்க. சுவாமிஜி சொல்லுவார்ல, டைம் பாஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஆத்தியாத்மிக சாதகத்தில்? ஜஸ்ட் டைம் பாஸ். அப்படி என்ன அர்த்தம்? என்ன நடக்கிறதோ பிராரப்தத்தினால சரீரத்துக்கு, மனசுக்கு, சுற்றி இருக்கிற அந்த இடம், நம்ம இதெல்லாமே என்ன நடந்தால் கூட எதுக்கு கூட ரியாக்ட் ஆகாமல், மனசுடைய பேலன்ஸை இழந்து போகாமல் அப்படியே ஜஸ்ட் கவனிச்சுட்டு சாட்சியோடு அப்படி இருக்கணும். அது அப்புறம் நிந்தி முடிஞ்சு போயிடும். ஸோ எனக்கு மறுபடியும் ஜென்ம, கர்ம, வாசனை, பந்தம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த விஜிலண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த சாதனம் இங்கே சொல்லி கொடுத்தாரு. அதை விட்டு கொடுக்கணும், இது அசர்டைன் பண்ணணும். கிவ் இட் அப் தட் பாஹ்ய திருஷ்ய பிரதீதம். இந்த இப்படி இருந்துட்டு இருந்தால் கூட ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்னு இதை பற்றி இப்போதான் இனிமேல் சொல்ல போகிறாரு. 321 பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவ்ய கதாச்சனாம் பிரமாதோ மிருத்யுரித்யாஹ பகவான் பிரம்மணஸ் சுதஹ. இந்த பிரம்மனிஷ்டன ஆகணவன்னு நினைக்கிறவனும் இல்லை பிரம்மனிஷ்டலோ இருக்கிறவனும் ஒருக்காகவும் பிரம்மனிஷ்டாயாம் பிரமாதः கதாச்சன ந கர்த்தவ்யः, அசால்ட்டாக இருக்கவே கூடாது, கவனம் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. பிரமாதம்னா நம்ம இது முன்னாடி சொல்லியிருக்கோம். 3 தடங்கள் ஆத்தியாத்மிக சாதகனுக்கு: ఆలస్య, ప్రమాద, నిద్ర. இந்த பிரமாதம் అనేది సోంబేరితనమని சொல்லலாம். ఆలస్యం అనేది సోంబేరితనం. యాక్చువల్లీ பிரமாதம்னா மறுபடியும் செஞ்ச தப்புன்னு செஞ்சுட்டே இருக்கிறது, இல்லை கவனமாக இல்லாதனால தப்பு செய்யறது. இந்த பிரமாதம்னால தான் பிரமாதங்கள் ஏற்படுறது. சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம்னா ஆக்சிடெண்ட். அதனால தான் ரொம்ப டேஞ்சர் கூட பிரமாதம்னு சொல்லப்படுறது. ஸோ பிரம்மனிஷ்டனாக இருக்கணும். பிரம்மனிஷ்டனாக இருந்தவனும் ஒருக்காகவும் கதாச்சன இந்த பிரமாதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய சாதனை பண்ணியிருக்கேன், எனக்கு ஞானம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட ஏமாந்து போகக்கூடாது. சாதனையில் இருந்துகிட்டே இரு, கவனத்தோடு இருந்துகிட்டே இரு. மனசு எங்காவது திரும்பி செலிக்கிறதா, அப்பப்போ எதெல்லாம் பிராரத்தத்தினால் நடக்கும்போது மனசு எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதா, ரியாக்ட் ஆகிறதான்னு கவனிக்கணும். இந்த விஷயத்தினை இந்த பிரமாதம் అనేది தான் அசால்ட்டாக இருக்கிறது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது தான் மிருத்யு. நிஜமாக சொல்லணுமன்னா மிருத்யு అనేది வேறே எதுவுமே இல்லை. தானு பிரம்மமனி மறந்துட்டு தானு சரீரமனி நினச்சிக்கிற அந்த பாவனையில் இருக்கிறதே, இதுதான் மிருத்யு, இதுதான் பிரமாதம். எப்போ திரும்பி அந்த உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ மறந்துடுறோமோ, மறந்துட்டால் உடனே சம்சாரம் நம்மளை பிடிச்சிக்கும். அதனால் சாதகர்களாக இருக்கிறவங்க முக்கியமாக பிரம்மனிஷ்டாயாமன்னு பிரம்மனிஷ்டன் அடைஞ்சவங்க இல்லை, பிரம்மனிஷ்டன் ஆகணும்னு இருக்கிறவங்க. பிரம்மனிஷ்டன் ஆனதுக்கப்புறம் விழுந்துருவாங்கன்னா விழுமாட்டான், ஆனால் அவங்களும் கூட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஆஸ் லாங் ஆஸ் இந்த பிராரப்தத்தினால இந்த சரீரம் இந்த மினிமம் விவகாரம் நடக்கிறதோ அப்போது அலர்ட்னஸ்ன்னு சொல்லணும். கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. நான் 20-30 வருஷமாக டிரைவிங் பண்ணுறேன். எல்லா பெரிய பெரிய ரோடு நான் அவுட் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, இன்னும் 5-10 கிலோமீட்டர் தான், எனக்கு தூக்கம் வராது, நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்கு பழக்கம்தான் அப்படின்னு சொல்லி ஆனால் தூக்கம் வந்துட்டுருக்கு, அப்பவும் ட்ரைவ் பண்ணுறேன். எனக்கு பண்ணி ஒரு க்ஷணம், அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் வரும், ஒரு க்ஷணம்னு ஏமாந்தினா பிரமாதம் ஏற்படும் கேர்லெஸ்ஸாக இருந்தால். இது யார் சொல்கிறாங்கன்னா பிரம்மாதேவனுடைய முதல் பிள்ளைகளான அதில் சனத்குமாரர், பகவான் பிரம்மண சுதக, பிரம்மதேவனுடைய சுதனான அந்த சனத்குமார பகவான். ஏன்னா நித்திய ஞானிகள், பிறந்தப்பினந்தே ஞானிகள் தான். அப்படி அந்த சனத்குமாரர் சொன்னாராமா. எங்கே சொன்னார் அப்படின்னா அந்த ரிஃபரன்ஸ் என்னென்னா மகாபாரதத்தில் உத்தியோக பர்வம் அப்படின்னு ஒரு இருக்குது. அந்த உத்தியோக பர்வத்தில் 41 45 அத்தியாயங்கள் சனத் சுஜாதீயம் அப்படின்னு திருதராஷ்டிரக்கையும் சனத்குமாரருக்கு நடுவில் நடந்த சம்வாதம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி விதுரர் பேசிகிட்டு இருக்கிறாரு. திருதராஷ்டிரன் ஏதோ கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலை. என்னுடைய குரு ஆன ஒருத்தர், இவருக்கு நிறைய குரு இருக்கார். விதுரர் அப்புறம் மைத்திரர் கிட்ட கூட படித்தார்ல. ஆனால் அந்த சனத்குமார குருவினை நான் கூப்பிடுறேன், அவர் பதில் சொல்லுவாருன்னாரு. தெரியல விதுரர் எப்படி கூப்பிட்டாரு. சனத்குமாரன் வந்துட்டார். அங்கே டைலாக். அதில் டாபிக் என்னன்னா, அது ரொம்ப சிறந்த உபனிஷத்து கருத்து மாதிரி. மெயின் டாபிக் என்னென்னா மிருத்யு అనేది இல்லவே இல்லை. அதுதான் அங்கே பேசி ப்ரூவ் பண்ணுவார். இது அவ்வளோ சிறந்த விஷயமாக பேசியிருக்கிறதுனால உபனிஷத்து மாதிரி நம்ம சங்கராச்சாரிய பகவான் அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அது ஒரு பெருமை. சனத் சுஜாதீயம். சரி, அதனால் பிரமாதமே தான் மிருத்யு, வேறு மிருத்யு అనేది கிடையாது மனிதனுக்கு. அந்த பிரமாதம்னா தன் ஸ்வரூபம்னு மறந்துட்டு தானு வேறு ஏதோ நினச்சிக்கிறது. இதுதான் பிரமாதம், அதுதான் மிருத்யு. இந்த பிரமாதம் అనేది அசால்ட்தனம், கேர்லெஸ்னஸ் ஒரு வாட்டி மிஸ்டேக் நடந்தால் என்னன்னா இதுக்கப்புறம் 4 அதோடைய தீவிரமான பேட் எஃபெக்ட்ஸு உருவாகும். 322வது ஸ்லோகத்தில் அந்த 4 என்ன, சரி அந்த பிரமாதம் ஏற்பட்டு அந்த அசால்ட்டுத்தனத்தினால மிஸ்டேக்கினால கவனம் இப்படி நின்று அப்படி திரும்பிச்சேன்னா என்னாகும்? ந பிரமாதாதனர்தோன்யஹம் ந பிரமாதாதனர்தோன்யஹம் ஞானின ஸ்வஸ்வரூபதः ததோ மோஹஸ்ததோ அஹம் தீஹி ததோ பந்தஸ்ததோ வியதாம். பாருங்க, அந்த என்ன சொல்கிறேன்னா பிரமாதம், இந்த அசால்ட்டுத்தனம், ஏமாந்துறது, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு இருக்கிற இந்த பிரமாதம்தான் சர்வ அனர்த்தத்துக்கு காரணம். ஞானிகளுடைய சர்வ அனர்த்தத்துக்கு. ஸ்வஸ்வரூபதः, இவனுடைய ஸ்வஸ்வரூபத்தின்னு தெரிஞ்சுக்க விடாமே இந்த பிரமாதம் இதுதான் பரம அனர்த்தம் பண்ணுற காரணம். இதனால தான் முன்னாடி பேசின அந்த அகங்காரம் அதெல்லாமே ஏற்படும். நீ கவனமாக இருந்தால் புரிஞ்சுக்கினதுக்கப்புறம் எப்படி அதெல்லாம் திரும்பி தலை தூக்கும்?
அதனால தலை தூக்கு. ஸோ ததः மோக. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த அது அப்படி ஸ்வரூபம் தெரிய விடாமல் இருந்துச்சு. ஸோ வாட், என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம்? அப்படின்னா ததः அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பிரமாதத்தினால நீ ஸ்வரூபத்தினை மறந்ததுனால மோகம் உருவாகும். பாருங்க, மோக. சரி, மோகம்னா டெல்யூஷனு. இனிமேல் எல்லாமே பிரமன்னு பார்த்துட்டு பிரமிச்சு போவே. பிரமிச்சு போய் பிரமத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பே. அதுதான் மோகம். அசத்தியமெல்லாம் சத்தியமாக நினச்சிக்குவே, சத்தியமெல்லாம் அசத்தியமாக அதை பற்றி கவனிக்க மாட்டேன். அதனால அது இருக்கிறது தெரியல, இல்லாதது தெரியறது. இருக்கிறது கவனிக்கிறது இல்லை, எது மித்யாவாக இல்லாமல் இருக்குன்றது அது கவனிக்கிறோம். ஸோ ததः மோக. அப்புறம் அது அப்படியே விட்டுடுமா என்ன? ததः அகம் தீஹி. அபிமானம் பாருங்க, அகங்காரம் உருவாயிடுச்சு. அகம் தீஹி, அந்த புத்திக்குள்ள இவனுக்கு இப்போ அகம்பாவம், நானே அந்த போக்கிரி ஐ புறப்படும். அகங்கார தீஹி. அது சரி, அப்படியே அகங்காரம் வந்துச்சு. ஸோ வாட்டுனா ததः பந்தः. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணும்? பந்தத்தினே உருவாகிட்டே இருக்கும். என்னோடது, நான், எனக்கு சேர்ந்தது, இது எனக்கு வேணும், இந்த சம்சாரம் முக்கியம், அப்படின்னு எல்லாமே பந்தம். ரிலேஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் பந்தப்படுத்த ஆரம்பிச்சிடும், பந்தம் ஏற்படும். சரி, இருந்து போட்டுமே, பந்தம் இருந்தால் என்னன்னா ததः வியதா. அதுக்கப்புறம் என்ன? கவலையோ கவலை. மனசு இதுதானே, பொசிஷன்ஸ் ரிலேஷன்ஸ் பற்றி தானே எப்போ பார்த்தா யோசிச்சுட்ருக்கும். பாருங்க, அதுக்கு அது மேலே எல்லாத்து மேலே சத்தியத்துவ புத்தி. ஸோ வியதா, இந்த வியதை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்போ கண்டிஷன்ட் ஆகிட்டானா அகங்காரத்தினால. அதுக்கப்புறம் பந்தம் ஏற்பட்டுச்சா, லிமிட்டேஷன்ஸு, இந்த பாண்டேஜ் எல்லாமே. எல்லாரும் நம்மளை படுத்துகிறாங்க, எல்லாம் படுத்துவாங்க, நம்ம உறவுகள் எல்லாரும், ரிலேஷன்ஸ் எல்லாம். இப்போது அந்த பந்தத்திலிருந்து இந்த தாக்குதலை, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த மைண்டுங்க. பந்தம்னா மனசு இப்போ எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுன்னு அர்த்தம், மனசு சாந்தின்னு எழுந்து போகிறதுன்னு அர்த்தம். நமக்கு ஏதோ மனசு எதிலோ பந்திக்கப்பட்டது. அந்த பந்தம் மனசு விடுவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சி பண்ணும். அந்த பல முயற்சிகள் செய்கிற பிரயத்தனம்தான் வியதா, கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு பல வகையாக மனுஷன் தேடுவான். ஞானத்துக்கு வரதில்லை, எல்லாரும் சத்சங்கத்துக்கு வரதில்லை. ஒருத்தனை சில பேர் குடிப்பான், சில பேர் இந்திரிய போகங்களுக்குள்ளே உளுந்து போவான், வெளியில் தேடுவான். எப்படியாவது இந்த பந்தத்திலிருந்து, லிமிட்டேஷன்ஸ்லேருந்து வெளியே வரணுமனே பிரயத்தனம். மனுஷன் சுகಗಳನ್ನು தேடி வெளியில் ஓடுறதுக்கு காரணமே இதுதான். தானும் அபூர்ணமாக இருக்கே అని சொல்லிட்டு, நான் ஃபைனைட்டாக இருக்கேன்னு தான், நான் பூர்ணமாகணும், எனக்கு இந்த பந்தம் போகணும் இன்னும் ஆனால் அவனுக்கு தெரியல பந்தம்னா என்ன, எங்கே போகணும், எது போகணும்னு தெரியாமல் சுகங்களே. அதனால தானே ட்ரக் அடிக்டர் இவங்க பார்த்திங்கன்னா, அந்த பந்தம் அவனுக்கு தெரியறதில்லை. குடித்ததுக்கப்புறம் அவனுக்கு சரீர நினைவும் இல்லை. தேகாத்ம பாவம், ஜீவாத்ம பாவம் இதெல்லாம் ரொம்ப சுலபமாக விடுறான் அந்த குடிக்கிறவன். ஆனால் அது நல்லது இல்லையே. அது டெம்பரரியாக மைண்டுன்னு அப்படி சஸ்பெண்ட் பண்ணுறது. அப்படி சொல்லணும்னா தூக்கத்தில் கூட நம்ம எல்லோரும் தேகாத்ம பாவம் இல்லாமல், அகங்காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறோமே. பந்தம் எங்கே இருக்க தூக்கத்தில்? ஆனால் அது
பர்மனெண்ட்டாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது இல்லையே. மறுபடியும் எழுந்திருக்கிறோம், சம்சாரம் தொடங்குறது. அதனால் ஸோ இந்த பந்தத்திலிருந்து விடுவிச்சுக்கணும்னு இவனு செய்கிற இந்த பிரயத்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லோக விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுவான். பணத்துக்கு பின்னாடியோ, ஸ்திரீ புருஷனுக்கிட்டையோ, புருஷன் ஸ்திரீக்கு பின்னாடியோ, ஏதோ ஒன்று பதவி பேரு புகழுக்காகவோ ஏதோ ஒன்றுக்கு பின்னாடி ஓடுவான். அது எதுவுமே திரும்பி திரும்பி அடி கொடுக்கறதுன்னா அப்புறம் ஏதோ மருந்துன்னு ஆல்கஹாலன்னு இதெல்லாம் போவான். அதையும் அப்புறம் விடலாம் முடியலன்னு இந்த பந்தம் போகணும் எனக்குன்னு சூசைட் பண்ணிக்கும். பார்த்தீங்களா, மொத்தத்தில் பந்தத்தில் அவனுக்கு என்னமோ டோட்டல் ஃப்ரீடம் இல்லை, அந்த லிமிட்டேஷன்ஸில் இருக்கிறேன். அப்போது இந்த செய்கிற பிரயத்தனமெல்லாம் வியதை தானே. வியதன்னா துக்கம், எக்ஸர்ஷன் அர்த்தம். சாரோ, அந்த எக்ஸர்ஷன்னால் வர சாரோவுக்கு பேர் வியதா. பார்த்தீங்களா? ஸோ 4 ஸ்டெப்ஸில் அப்படி டெவலப் ஆயிடுச்சு. அடுத்த 323 விஷயாபிமுகம் திருஷ்ட்வா வித்வாம்சமபி விஸ்மிருதிः விக்ஷேபயதி தீதோஷைः யோஷாஜாரமிவ பிரியம். இந்த பிரமாதம் అనేది ஏற்படும் ஈவன் ஜாகிரதையாக இல்லைன்னா விஷயாபிமுகம் திருஷ்டுவா, லோக விஷயங்கள்னு மறுபடியும் நம்ம பார்க்க இன்ட்ராக்ட் பண்ண தொடங்கிட்ட நமக்கு இன்னும் ஞான நிஷ்டா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி, பூர்ணமான ஒரு விட்ராவல், கம்ப்ளீட் விட்ராவல் இல்லைன்னா மறுபடியும் எப்போ விஷயாபிமுகம் ஆகிறானோ திருஷ்டுவா, அப்போ என்னாகும், ஈவன் வித்வான் அப்படி நல்ல சாஸ்திரம் படிச்சிருக்கான், ஓகே, சிலதெல்லாம் கேட்டிருக்கான், எல்லாமே சிவிலைஸ்டாக எஜுகேட்டடாக இருக்கான். வித்வான் அப்படி விஸ்மிருதி, அவனு கூட அந்த கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போயிட்டு ஏமாந்து போய் மயங்கி போய் உளுந்து போயிடுவான். அதனால் படித்தது கேட்டதெல்லாம் கூட அந்தந்த சமயத்தில் சிலவாட்டி உடனே பிரயோஜனப்படாது பாருங்க. அதனால் படித்ததுனால கேட்டதுனால விஷயங்களே நீ ஏமாந்து போக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி எல்லாத்திலும் போய் கலந்துக்கூடாது. ஞான நிஷ்டை ஏற்படுற வரைக்கும், பிரம்மனிஷ்ட ஏற்படுற வரைக்கும், அதுக்கப்புறம் எதுவுமே செலிக்காதன ஸ்திதி வந்தால் சரி. இல்லைன்னா வித்வானப்பி இந்த விஸ்மிருதி மறந்து போகிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் விஸ்மிருதி ஏற்பட்ட விக்ஷேபயதி தீதோஷைஹி. ஸோ இந்த புத்திலோ ஏற்பட்ட இந்த விஷயாபிமுகம் அనే தோஷத்தினால எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இதில் என்னமோ இருக்கு, இது எனக்கு இன்னும் சுகம் கொடுக்கும் இல்லை ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான கண்ணோட்டம் அங்கே பார்க்கக்கூடாது. அதில் எதுவுமே இல்லை, அங்கே சரி பண்ணாது, அதில் இருந்து விளங்கிக்கும். இந்த இவனுக்கு இப்போது இனிமேல் விக்ஷேபம், அந்த வியதை சொன்னம மேலே, அதனால் மனசு நிம்மதி மனசு நிம்மதியாக இல்லாமல் அலைஞ்சிட்டே இருக்கிறதுக்கு பேர் விக்ஷேபம். ரெஸ்ட்லெஸ் மைண்ட், ஆஜிடேட்டட் மைண்ட், டென்ஸ்டு மைண்ட். இது எப்படின்னு சொன்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாரோ, எப்படி ஒரு ஸ்திரீ இல்லைன்னா புருஷனை இருக்கிற பாரியாவோ பர்த்தாவோ இல்லாமல் இன்னொரு ஸ்திரீயோ ஆறு புருஷனுக்கிட்ட சீக்ரெட்டாக லவ் பண்ணுற சம்பந்தம் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போது அவனை மனசில் எப்போ பார்த்தா கூட இது தெரிஞ்சிடுமோ, எங்கள் வீட்டில் தெரிஞ்சிடுமோ அப்படின்னு. அப்போது மனசில் அந்த ஜாரான்னா சீக்ரெட் லவர்னு அர்த்தம்.
ஆனால் இங்கே ஆக்சுவலாக எனக்கு வேறு இன்னொரு பாரிய இருக்குது, குடும்பம் இருக்கு. அப்படி அந்த சீக்ரெட் லவர்னு அது எங்கேயுமே யாருக்கும் சொல்லவும் முடியாது, விட்டுடவும் முடியாது. எப்போ பார்த்த இவனுக்கு நிம்மதி இருக்குமா? விக்ஷேபம் இல்லாமல் நிம்மதி இருப்பானா? இருக்க முடியாது. ஆனால் ஏதோ சுகம் வருதே அப்படின்னு விரும்பிட்டு போய் மாட்டிக்கிட்டான் பாருங்க. சப்போஸ் அந்த இவனுடைய சீக்ரெட் லவரு அப்புறம் இவருக்கு ஒரிஜினல் ஒய்ஃபு 2 பேரும் ஒரு இடத்துல வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, சடனாக இவன் எப்படி இருப்பான்? நிம்மதியாக இருப்பானா? தேவையில்லை. அவங்களுக்கு ஃபோன் பண்ணாவே கூட அது யாரும் கேட்கக்கூடாது. அப்படி பாருங்க. அப்போது கண்டினியூஸ் ஆல்வேஸ் அண்டர் த டென்ஷன், விக்ஷேபத்தில் இருப்பான். அந்த மாதிரி தான் இந்த விஷய ஆசக்தி பகிர்முகமான மனசு இவனை இவன் எவ்வளவு வயசு எப்படி இருந்தால் கூட இவனுக்கு சாந்தி అనేది அடைய முடியாது. அதனால தான் லோகத்தில் நிறைய பணம் இருக்கிறவங்க, நிறைய கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறவங்க, நிறைய படித்து பெரிய வேலை செஞ்சிட்ருக்கவங்க கூட இந்த மனசுடைய விக்ஷேபத்தினால எப்படி இது சமாளிக்க முடியுதுன்னு தெரியாதனால ஒரு கட்டத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது விடுதல் இல்லையே, அது பெரிய பாப்பமாகி திரும்பி நீ எந்த கவலையோட சரீரத்தை விட்டுட்டியோ சரியா, அது மறுபடியும் உனக்கு அதுக்கு டபுள் கஷ்டத்தோட அந்த கவலையோட இன்னொரு சரீரத்தில் நீ வாழ்க்கை தொடங்குவே. தேவையா? அடுத்த ஸ்லோகத்தில் 324 இன்னொரு உதாரணம் சொல்லிங்க. அதே மாதிரி அந்த மேலே சொன்ன விஷயத்தினை விவரிக்கிறார். யதாபகிருஷ்டம் சைவாலம் க்ஷணமாத்ரம் ந திஷ்டதி ஆவ்ருணோதி ததா மாய ப்ராக்ஞம் வாபி பரான்முகம். இந்த டெல்யூஷன் மாயை பற்றி பேசுகிறோம், இல்லை ஏமாந்து போகிறது, பிரமாதமாக இருக்கிறது பற்றி. இது எப்படின்னு சொன்னால், இந்த சைவாலம்னா குளத்திலோ ஜலத்து மேலே வளர்கிற அந்த நீர் செடி கொடி, அந்த மாசு, அது ஜலத்து மேலே ரொம்ப பலமாக நல்லா வளரும், திக்காக. அதோடைய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனாக, ரொம்ப அது ஹெல்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பிசுறு கூட கேப் இல்லாமல் அந்த இலைகள் அப்படி வளர்ந்து அந்த ஜலம் குளம் மொத்தம் பரவி இருக்கும். அது க்ரீன் ஒரு பெட் மாதிரி இருக்கும். தவிர அப்படி இருக்கிற இடத்துல சரி அடியிலோ தண்ணி இருக்கும். இது நிறையா வாட்டி பார்த்தவனுக்கு தெரியும் தண்ணி இருக்கும் அடியிலோ. ஸோ தண்ணி பார்க்கணுமன்னா, தண்ணி எடுக்கணுமன்னா கை வச்சுட்டு அந்த இப்படி தள்ளிட்ட சரி, அது சைவாலம் க்ஷணமாத்திரம் ந திஷ்டதி. கையின் இப்படி வச்சு நவர்த்திட்டா கீழே இருக்கிற ஸ்வச்சமான ஜலம் தெரியும், இல்லைன்னா மேலே நீளமாக இருக்கிற ஆகாயம் நல்ல அழகாக தெரியும். ஆனால் நீ கை எடுத்த அடுத்த க்ஷணமே க்ஷணமாத்திரம் ந திஷ்டதி. கையை எடுத்துட்டு நீங்கள் விட்டுடுங்க, உடனே முடிக்கும், எல்லாம் கிட்ட வரும். அந்த மாதிரி தான் ஆவருணோதி ததா ததா எதா மேலே சொன்னமோ உடனே வந்துச்சு. ஆவருணோதி மாயா பிராக்ஞம். ரொம்ப நல்ல புத்தி இருந்தவனாக இருந்தாலும், அறிவிருந்தாயிருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், ஆத்தியாத்மிக மார்க்கமனு நடக்கிற சோகால்டு ஸ்பிரிச்சுவல் சீக்கராக இருந்தால் கூட, பண்டிதனாக இருந்தால் கூட, எந்த நேர்ச்சினா எந்த ஜூஜினா எந்த வாரலைனா காந்ததாசுலே. காந்தான்னா ஸ்திரீ, இல்லைன்னா பணம், 2 விஷயம்.
அதனால் படித்த பிராக்னம் வாபி, பிராக்னன்னா ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட், பிரைட். அப்படி இருந்தால் நிறைய நாள் நிறைய சாதனைகள் எல்லாம் கூட பண்ணியிருந்தா கூட லோகத்தில் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். புராணத்தில் வர கதைகளுக்குள்ளே கூட நிறைய இப்படி உதாரணங்களை பார்க்குறோம். அதனால் அது எல்லாத்தையும் பார்த்து ஏன் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்வி கேட்காம நம்ம என்ன கற்றுக்கணும் அந்த கதை மூலமாக, வாட் இஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி, தாத்பரியம் என்ன అనేది நம்ம வாழ்க்கையில் கூட யாருக்கோ நடந்த அனுபவம் விஷயம் பார்த்துட்டு நம்ம என்ன படிச்சுக்கணும், அதில் நான் என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற பல அனுபவங்களால என்னதான் எனக்கு தெரிஞ்சது, அதை கவனிக்காமல் மறுபடியும் படியபடியே இருந்து போகிறது பேர் பிரமாதம். புரியுறதா? ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இவன் என்ன பண்ணும், பரான்முகம், இட் வில் மேக் எக்ஸ்ட்ராவர்டட். பிரத்யக் முகம்னா இன்சைடு, இது பரான்முகம், வெளிலோக்கி திருப்பிடும். சொன்னமில்லையா நிறைய வாட்டி கட்டோபனிஷத்துடைய ஸ்லோகம், பராஞ்சிகானி வெத்ருணத் ஸ்வயம்பூ. இந்த பிரம்மதேவனும் சிருஷ்டி பண்ணானே, பிரம்மதேவனே குறை காட்டி சொல்கிறது உபனிஷத்தை, பெரிய அநியாயம் பண்ணிட்டார். இந்திரியங்கள் எல்லாத்தையும் வெளியில் திருப்பி வச்சு உள்ளே பாருன்னு எப்படி தான் முடியும்? இட்ஸ் நாட் குட். வித்ருணத் ஹி டிட் எ மிஸ்டேக் என்ற, இல்லை அநியாயம் பண்ணிட்டேன். ஸ்வயம்பூ ஏன்னா பரான் பஷ்யதின அந்தராத்மன். எப்படி கண்ணு எல்லா இந்திரியங்களும் வெளியிலோக்கு பாகியமாக ஓடுற மாதிரி அதுக்கு திருப்பி வச்சுட்டு அது எப்படி உள்ளக்கு பார்க்க முடியும் தெரியும்? அப்படி இருக்கிற இந்த ஸ்திதியில் யாரோ சரியா இந்த குருவுக்கு அடித்து சாஸ்திரம் கேட்டு யாருக்கோ தோணுறது, இல்லை நான் இப்படி பகிர்முகமாக போக விடமாட்டேன், பகிர்முகமாக போக தானே பாக்கியமாக நானும் ஈடுபடுறதுனால தானே எனக்கு எல்லாமே மொட்டுக்கிறது. அதனால் அவனும் கஷ்டத்தீரா பிரத்யகாத்மானமைக்ஷது, யாரோ தீரன் எவ்வளவோ புண்ணியம் பண்ணி குரு கிருபனால சாஸ்திர கிருபனால ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன்னம் உள்ளக்கு திரும்பிப்பா, எல்லாத்தையும் திருப்புவான். உள்ள பார்த்து அமிர்தம் தான் அனு சொல்லி தெரிஞ்சுக்குவான். உள்ள தான் அமிர்தம்னு தெரிஞ்சுக்கணும். வெளியில இருக்கிற இந்த விஷம் மாதிரி இருக்கிற விஷயங்களுக்குள்ளே போவானா? ஏமாந்துவானா? மாறமாட்டான். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட அடிக்கடிக்கு சொல்லுவோமே, அம்பாளுன்னு பற்றி சொல்லும்போது அந்த ஞான பிரம்மஸ்வரூபிணி அந்தர்முக சமாராத்யாம் பகிர்முக சுதுர்லபாம். உள்ள தேடி பார்த்தா அம்பாள் நிஜஸ்வரூபம் என்னான்னு தெரிஞ்சுக்க முடியும். வெளியிலோ ரூபமோ அலங்காரமோ அது இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் பார்த்தா பகிர்முகம் ஆனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்கவே கிடைக்காது, ஸ்வரூபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் 325 லக்ஷச்சுதம் சேத்யதி சித்தம் மீஷத் பகிர்முகம் சன்னி லக்ஷச்சுதம் சேத்யதி சித்தமீஷத் பகிர்முகம் சன்னிபதேத் தத்ஸ்ததः பிரமாததः பிரச்சுத கேலிகந்துகः சோபானபங்க்தௌ பதிதோ யதா ததா. மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, எவ்வளோ அழகான உதாரணங்களை கொடுக்குறாரு. அதுதான் பகவத் பாதாளுடைய பெருமை. ஆச்சாரியர்
இந்த உதாரணம் முதல் என்னன்னா, யதா ஒரு குழந்தை பந்து விளையாடுறதே ஒரு 100 படி இருக்கிற மாடியில் பக்கத்தில் படி இருக்கு. அங்கே விளையாடிட்டு இருக்கும்போது கையில் வந்து அது அப்படி இப்படி தவறி இந்த படி மேலேக்கு வந்து விழுந்துச்சு. பிரமாததா 3வது வரியில பிரச்சுத கேலிக்க கந்துகவது, பை மிஸ்டேக் கையில் வந்து மிஸ் ஆகி 2 குழந்தைகள் விளையாடும் போதோ எப்படியோ பந்தி வந்து கந்துக்கன்னா பந்தி விளையாடுற அந்த பந்தி விழுந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் படி மேலேக்கு வந்து என்னாச்சு, சோபான பங்கத்தோ பதித்தோ யதா. அப்புறம் அந்த படி மேலேக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பந்தினி யாரும் கீழே தள்ள வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக 100 படிகள் இறங்கி கீழேக்கு போயிடும், இறங்கி கீழேக்கு போயிடும். ததா அதே மாதிரி தான் லட்சத்தில் நொந்தி உளுந்தவன, லட்சச்சுதம், லட்சம் பிரம்மம் நம்முடைய லட்சம், தத்து துவமுடைய லட்சார்த்தம், அதிலிருந்து கவனம் திரும்பி வேற எங்கோ சேத் எதி லட்சத்தில் நொந்தி சித்தம் மனசு வந்து ஈஷது கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நேரம் தான், லிட்டில் பிட் கொஞ்சம் அப்படி திரும்பி எதுக்காவது முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா உடனே என்னாகும், பகிர்முகம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு லட்சத்தினை விட்டுட்டு மனசு பகிர்முகமாயிடுத்தன்னா அப்புறம் பகிர்முகம் சன்னு நிபத்தேத் ததஹ 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 ததன அப்புறம் அப்புறம் விழுந்துட்டே 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 டும் 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 டும்னே போயிடும் கீழேக்கு. அதுக்கு ஒரு படி உள்ள 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 அதுக்கு வேகம் வேறு ஜாஸ்தி ஆகும். பந்திக்கு பார்த்தீங்களோ உள்ளமாக வராது. முதல் படியில் வந்து 2 2க்கு 3க்கு வரும்போது வேகம் ஜாஸ்தி ஜாஸ்தியாக போயிடும். ஸோ இதே உதாரணத்தினு தான் பகவான் வந்து இந்த உதாரணம் சொல்லாமல் இந்த 8 படி மனுஷன் எப்படி உளுந்து போவான் அப்படி అనేది பகவான் சொல்லுவார். இங்கே இந்த உளுந்துருது பந்தி மாதிரின்னு சொன்னது இங்கே சங்கரர் வந்து ஒரு 7 ஸ்டெப்பாக சொல்கிறார். முதல் சங்கரர் சொல்கிறது படிப்போம். 326 விஷயேஷ்வா விஷச்சேதः விஷயேஷ்வா விஷச்சேதः சங்கல்பயதி தத்குணான் சம்யக் சங்கல்பனாத் காமஹ காமாத் பும்சः பிரவர்த்தனம். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் கூட படிக்கணும், ஏன்னா அடுத்த 4 ஸ்டெப்பு விடுறது இங்கே. ததஸ்வரூப விப்ரம்ஷः விப்ரஷ்டஸ்து பதத்யதः பதிதஸ்ய வினா நாசம் புனராரோஹ ஈக்ஷதே. பாருங்க, விஷயேஷு விஷः சேத் விஷः ச சேதः. எப்போ மனசு விஷயங்களில் ஈடுபடுற விஷயங்களை பக்கம் பகிர்முகமாகிறதோ அப்புறம் என்ன ஆகும், பகிர்முகமான உடனே பார்த்த உடனே முதல்ல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தியாச்சு, பட் உடனே சங்கல்பயதி அந்த வஸ்து பற்றி அதை பற்றி குணங்களை பற்றி தத் குணான்னு சங்கல்பயதி. ஸோ மனசில் சங்கல்பம் ஏற்படும், அது எனக்கு கடிச்சா நல்லா இருக்கும். இல்லை கல்பனை, சங்கல்பம்னா கல்பயதி கூட என்ன, அவங்க நல்லவங்க, அவங்க கூட பேசலாம், அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க. இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ரெண்டுமே வரலாம்.
ஸோ விஷயேஷு விஷः விஷஹன்னா பிரவேசம் பண்ணுறது, ஆவிஷः சாரி விஷயேஷு அவிஷः சேதः மனசு எப்போ விஷயங்களுக்குள்ள பிரவேசமாகிறதோ, மாதிரி விஷயங்கள் எதிரில் இருக்கும்போது கண்ணு திறந்திருந்தால் கண்ணு பார்க்கும். அதனால தான் பாரு, அதுக்கப்புறம் ஒன்றும் காமெண்ட் கொடுக்காது. மனசுன்னு அதில் எதுவுமே ஃபர்தராக சிந்திக்கிறதுக்கு விடாது. இது இப்படி அபியாசம் பண்ணணும். காது விஷயமாவது, கண்ணு விஷயமாவது, வாயு விஷயமாவது, சாப்பிட்ற விஷயமாவது, பேசுறது அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் அதோடு விட்டுடணும். நோ காமெண்ட்ஸ், நோ கிரிட்டிசிசம், நோ எந்த லைக் டிஸ்லைக் இம்ப்ரெஷன் உருவாக்கக்கூடாது. அப்படி ஸோ முதல் பிரவேசமாயிடுத்து மனசு. அதுக்கப்புறம் அதை பற்றி சங்கல்பம் கல்பனம் செய்ய தொடங்கிடு. தத்குணான் அதோட குணங்களே. ஒருத்தனுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு நல்லா பிடிக்கல. சுவாமிஜி எக்ஸாம்பிள், ஒருத்தனும் ஒரு பாரியை பிடிக்கல ஏதோ ஆயிடுத்தானே டைவர்ஸ் கொடுக்குறான். ஆனால் அதே ஸ்திரீன்னு இன்னொரு மனிதனை பாரியாக ஏற்றுக்கிறான். பார்த்தீங்களா? இதெல்லாம் சும்மா மனசுடைய கல்பனை தான். இவங்க எனக்கு பிடிக்கல, அது அவங்க எனக்கு பிடிச்சதுன்னு. லோகம் எல்லாமே மனசு எப்பவுமே அப்படி மாறிட்டு இருக்கும். அதனால் அதுக்கு அவகாசம் கொடுக்காது. சங்கல்பயதி தத்குணான். சரி, அதோடு அப்படி நிற்கிறதுனா இல்லையா, சமயக் சங்கல்பிய நல்லா அதை பற்றி 10 விதமாக 20 விதமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே காமம் ஏற்படுத்துது. காமம்னா ஐ வாண்ட் ஆர் ஐ டோன்ட் வாண்ட், ரெண்டு. இங்கே காமம்னா நாட் ஓன்லி வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட் அனி சொல்கிற அதுக்கு மனசு கஷ்டப்படுறது கூட ப்ராப்ளம் தான். வாண்ட்டுன்னு சொல்லி மனசு அதுக்கு தவிச்சுக்கிறது அதையும் ப்ராப்ளம் தான். ஸோ ரொம்ப நல்லா அதை பற்றி சிந்தனை பண்ண உடனே இனிமேல் மனசில் அதுதான் ப்ரைமரியாக இருக்கும். ஓகே, அதுதான் டாமினேட் பண்ண தாட்டாக இருக்கும், நிற்கும், உட்காரும். சரி, அந்த காமத்தை என்னாகும் பும்சா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிரவர்த்திப்பான் மனிதன். பிரவர்த்தனம். நவ் ஹி ஹேஸ் டு டூ சம் ஆக்ஷன் ஃபார் தட், டு அவாய்ட் ஆர் டு கெட், ஏதாவது ஆகட்டும். ஸோ இப்படி அப்புறம் 4 ஸ்டெப் ஆயிடுச்சு. இங்கே பிரவர்த்தனம் என்ன 4 ஸ்டெப்பு? அவிஷத்து பிரவேசம் ஆயிட்டாரு, அப்புறம் சங்கல்பம் இது 2, அப்புறம் காமம் ஏற்பட்டுச்சு 3. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் பிரவர்த்திப்பார் 4. நெக்ஸ்ட்டு ஸ்லோகத்தில் அது அங்கோடு நிற்கலை. அது அங்கோடு நிற்கலை. என்னாச்சு அடுத்து பாருங்க. ததः ஸ்வரூப விப்ரம்ச. அதுக்கப்புறம் அசல் இந்த ஸ்வரூபமும் நான் யார் இதெல்லாம் மறந்து போச்சு. ஸ்வரூபம் விப்ரம்சம்னா he lost sight of the inner. ததः ஸ்வரூபம் விப்ரம்ச. இந்த எப்போ ஸ்வரூபம் விப்ரம்சம் ஆயிடுத்தோ விப்ரஷ்டா தூ பததி அதஹ, உளுந்துட்டான், சம்சாரி ஆயிட்டான். வேணுமனே கேட்டு வாங்கிக்கிறானே சம்சாரத்தினே, நம்மளை தான் போய் கேட்டு வாங்கிக்கிறோம். பததி அதஹ, கீழே. இப்படி பதிதஸ்ய நாசம் வினா, இப்படி உளுந்தவனுக்கு நாசனம் தவிர புனः ஆரோக ந ஈக்ஷதே, திரும்பி இவன் ஏந்திச்சு மேலுக்கு வந்துட்டானேது பார்க்கவே முடியாது. ஏன் சார் அப்படி என்ன பாருங்க உதாரணம். நீ பந்தி அப்படி 100 படியிலேருந்து கீழே இறங்கி வந்துச்சா, நீங்கள் எங்காவது பார்த்தீங்களா? யாரும் மறுபடியும் அந்த பந்தினை கீழே நின்று எடுத்துக்கிட்டு கொண்டு போய் மேலே கொடுத்தா தவிர தனக்கு தானாக கீழே விழுந்துச்சு 1 படி மேலே நின்று. ஆனால் கீழே நின்று மேலைக்கு போகுமா? எங்காவது பார்த்தீங்களா? அப்படி நடக்குமா? ந ஈக்ஷதே, அதான் சொல்கிறார். ஆனால் மனிதன விஷயத்தில் பந்தி விஷயம் அப்படி விட்டுடும். மனிதன விஷயத்தில் என்ன, பந்திக்கு என்ன சொன்னோம்? யாரோ ஒருத்தனும் திரும்பி கையில் பிடிச்சிட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே உளுந்து போன
ஏதாவது தப்பு தவறு இவனுக்கு புண்ணியம் இருந்து ஈஸ்வர கிருபை இருந்து குருவு கடிச்ச இவனை கை பிடிச்சி இனிப்பு விட்டுட்டு மறுபடியும் நடக்க வைப்பான். இல்லைன்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் தொடங்கும். சினிமா கண்டினியூ ஆகும். ஸோ அந்த ஒரு குருவு இந்த விஷயங்களும் நமக்கு சொல்லி கொடுக்குற கேட்குற பாக்கியம், இது நம்ம காதில் உழுறது இந்த பிரம்ம வித்யா. அப்படி என்னதுன்னா, அப்பா நம்ம இனிமேல் சம்சாரத்தில் விடமாட்டோம், ஏந்திட்டோம். நம்மளை அழகாக கை பிடிச்சி சாஸ்திரம் குரு உபதேசங்கள் நம்மளை கொண்டு போகிறது. அதனால் நான் பயப்படுறதுக்கு இங்கே கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிம்மதியாக இருக்கும். சுற்றி கவலைகள் வந்துட்டு இருக்கும், ஆனால் கவலைப்பட மாட்டேன். கவலைப்படுற ஆள் உருவாக்க மாட்டான், பிறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. அதனால் ஸோ மொத்தம் இப்படி பார்த்தா 7 ஸ்டெப். இது ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிட்ட பகவான் கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் இதே மாதிரி தான் மனுஷனுடைய பதனத்துக்கு, இந்த ஜீவனுடைய சம்சார சக்கரத்துக்கு காரணம் ध्यायतो विषयान् पुंसः सङ्गस्तेषुपजायते सङ्गात् सञ्जायते कामः कामात् क्रोधो विजायते क्रोधात् भवति सन्मोहः सन्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् डिडिन् डिडिन् इन्नति प्रणश्यति अधः पतः. அடுத்த 328 சங்கல்பம் வர்ஜயேத் தஸ்மாத் சர்வானர்த்தஸ்ய காரணம் அபத்யானி வஸ்தூனி வியாதிக்ரஸ்தோ யதோத்ஸ்ருஜேத். ஒரு வியாதியோடு கஷ்டப்படுற மனுஷன் எப்படி தான் சாப்பிடக்கூடாத பொருட்களனே சாப்பாட்டுன்னு விட்டுட்டு பத்தியமாக இருப்பானோ, அதே மாதிரி அதனால் மேலே சொன்ன உதாரணம் அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு, ஓ மை டியர் லிசனர்ஸ், ஓகே மித்திரர்களே நண்பர்களே, தஸ்மாத் அதனால் சங்கல்பம் வர்ஜயேத், சங்கல்பங்கள் எதுவுமே பண்ணாத. நம்ம பூஜை சுவாமி பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணுறான், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ சங்கல்பிச்சா என்ன மாட்டிக்குவேன்னு அர்த்தம். எல்லாம் அவருடைய சங்கல்பம். அவர் எங்கே வச்சாரோ என்ன பண்ண வைக்கிறாரோ அப்படி இருக்கிற. சர்வ சங்கல்பான் தெஜிக்கணும். ஸோ சங்கல்பம் வர்ஜயேத், வர்ஜயேத்தன் வி மஸ்ட் கிவ் அப் தி சங்கல்பம்ஸ். எதை பற்றியும் எதுவுமே சங்கல்பம் பண்ணாது. சங்கல்பம்னு எதை பற்றியும் காமெண்ட் பண்ணாது, எதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாது, எது நல்லதுன்னு சொல்லாது கெட்டதுன்னு சொல்லாது. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் விவகாரத்தில் டீல் பண்ணுறது. இப்படி இருந்தேன், முடிஞ்ச வரைக்கும் சும்மா இருந்து ஏதோ ஆக்ஷன் பண்ணு, வெளியில் நீ கலந்துக்கிற மாதிரி அப்படி இல்லை. ஆனால் உள்ள பாட்டுக்கு நீ ஸ்ரீராம் ஜெயராமனே அகம் பிரம்மாஸ்மியானே அந்த சிந்தனையில் இரு. பாக்கியமாக ஏதோ நடக்கிற எல்லாரும் அங்கே அவங்க லோக்கத்தில் அஜ்ஞானத்தில் இருக்க, நீ நம்ம அஜ்ஞானத்தில் அவங்க கூட இருக்க வேண்டியிருக்கு இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும். ஸோ வாட், கஷ்டம் ஒன்றும் இல்லை. வில் மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சவங்க தான் ஆத்தியாத்மிக சாதகர்கள். நாட் எஸ்பெஷல்லி எங்கே ஓடி போகிறது கிடையாது. சங்கல்பம் வர்ஜயேத் தஸ்மாத், ஏன்னா இதுதான் சர்வ அனர்த்தஸ்ய காரணம். புரிஞ்சிச்சன்னா ரொம்ப நல்லது. அத பிரமாதான் ந பரோஸ்தி மிருத்யுः விவேகினோ பிரம்மவிதः சமாதௌ சமாஹிதः சித்திமுபைதி சம்யக் சமாஹிதாத்மா பவசாவதானः. நவ் இந்த பிரமாதம் அனே விஷயம் இந்த ஸ்லோகத்தோட முடியறது. அதனால மறுபடியும் தேர்ஃபோர் அத்தः பிரமாதாத் ந பரஹ மிருத்யு அஸ்தி. ஸோ அங்கே ஆரம்பித்தார்ல சனத்குமாரர் சொன்னார் பிரமாதந்த மிருத்யு அனி பதனந்த மிருத்யு.
அதனால் மிருத்யுவுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இப்படி அஜ்ஞானத்தோட இந்த சரீரம் விட்டுட்டா மறுபடியும் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போவேன். இது எதுக்கு இந்த மாதிரி சுத்தலைன்னு நான் உனக்கு ஒன்று ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும்னு விட்டுச்சா நினச்சா இந்த ஞானம். ஸோ பரஹ ప్రమాదాత్న మృత్యు వేరే మృత్యు అనేది இன்னொன்று கிடையாது. ஸோ விவேக்கினஹா இது கேட்டவங்க இன்னைக்கு இந்த சத்சங்கத்தில் தெரிஞ்சுக்கினவங்களோ இவங்க பிரம்மவிதா. ஏன்னா நம்ம பிரம்மனை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம், பிரம்மனுடைய காரணத்தினால இங்கே எல்லாமே அவருடைய மாயாசக்தினால் இதெல்லாம் காணப்படுறது தவிர சத்தியம் இல்லைன்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி சமாதௌ அவங்க சமாதானம் சமயக் அதீனம் புத்தி மனசு சமாதௌ. சமாதவன்ட்டு இது சமாதி ஸ்திதியில் உட்கார்றதுன்னு அர்த்தம் இல்லை, ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஒழுங்காக இப்படி புரிஞ்சுக்கின விவேகத்தோட அந்த என்ன புரிஞ்சுக்கணும்? ஒன்று தான் இருக்க, புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை பெருசாக. பிரம்மம் சர்வம் பிரம்மமயம். நீ பிரம்மம், நான் பிரம்மம், நீ நான் இல்லை, ஒரு பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. இப்படி சமாஹிதா இப்படிப்பட்ட சர்வவிதமாக இவன் இப்போது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டா சாதனமும் பண்ணுறான், நல்லா முன்னேறான். இப்போ இவனுக்கு ஸ்டெடினஸ் வந்துச்சு, கிளாரிட்டி வந்துச்சு. இப்படி சித்திம் உபைதி இவன் இனிமே சாதித்த மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நாள் புட பண்ண வேண்டியதுன்னு பண்ணுறான். சரீரம் இருக்கிற வரைக்கும் விவகாரத்தில் ஜாகிரதை இருப்பான், பிராரப்தம் முடிகிற வரைக்கும் மாட்டிக்க மாட்டான். சம்யக் இப்படி சம்யக் உபைதி சம்யக் சமாஹிதாத்மா. அதனால் சரியான இப்படிப்பட்ட ஒரு பிரமாத ரஹிதமான மனசோடு இருக்கிற சாதகனா இரு. பவ சாவதானஹா. ஓ சமாஹிதாத்மா, நீ பிரயத்தனம் பண்ணுற, ஆனால் இன்னைக்கு சொன்ன இந்த பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. பிரமாதம் கேர்லெஸ்ஸாக இருக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம், அந்தந்த விவேக சூடாமணி அன்னைக்கு கேட்கணுமா என்ன? இப்போ வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்க, அவங்க வந்தாங்க, அங்கே போகணும் இங்கே போகணும், இதெல்லாம் கொஞ்சம் வயலெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பசங்களை சில்ட்ரன் எல்லோரும் செட்டில் ஆனதுக்கப்புறம், இல்லை அவங்கள எல்லா கிராண்ட் சில்ட்ரன் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம், நல்லா பேங்க் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம், இப்படி எல்லாம் அப்புறம் சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணாத, தள்ளி போடாத. பிரதி தினம் தைனந்தின விவகார ஜீவிதம் நடந்துட்டு இருந்தால் கூட, கிரகஸ்தனாக இருந்தால் கூட, இந்த 1 மணி நேரம் சத்சங்கம் கேட்குறதுனேது ரொம்ப 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 சிறந்த உதவி செய்கிற ஒரு சாதனையாக எடுத்துக்கணும். இதில் இது பண்ணக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. அதனால சாவதான பவ, எப்பவுமே எல்லாத்த சாவதானத்தோட சமயக் அவதானம் சாவதானத்தோடு இரு. உனக்கு எல்லாமே மங்களம் ஏற்படும். நாளைக்கு அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.